இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல். யாழ்ப்பாண ஆலயம் ஒன்றில் வசமாக சிக்கிய 4 களவுக்குச் சென்ற இளைஞன் தாக்கியதில் மூதாட்டி பலி. பருத்தித்துறையில் பயங்கரம். தொடர்பென விரிவான செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஈடுபட்டார் என்ற தகவலை நிராகரிக்க முடியாது என்று கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் சிரில் காமினி தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நேற்று சிறப்பு அறிக்கையை வெளியிட்ட போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேனல் 4 ஒளிபரப்பிய ஆவணப்படத்தில் முதலில் வெளிப்படுத்தப்பட்டது. இதனை பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் ஆசாத் மௌலானா வெளியிட்டிருந்தார். பிள்ளையானுடன் மிக நெருக்கமாக பணியாற்றிய ஒருவராவார். அந்த நபர்தான் பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தினார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளில் பிள்ளையான் இப்போது கைது செய்யப்படவில்லை. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுடன் பிள்ளையானின் தொடர்பை நாம் நிராகரிக்க முடியாது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான இந்த கைதும் விசாரணையும் எந்த அளவிற்கு நடைபெறும் என்பது எங்களுக்கு தெரியாது. அது குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு தெரியும். இதில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. வெகுமதிகள் உள்ளன என்பது எங்களுக்கு தெரியும். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை முடிந்ததும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை குற்றப்புலனாய்வுத்துறை தொடங்கும் என நாங்கள் நம்புகின்றோம். இந்த தொடர்பை உண்மையில் ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியுமென்றால் இவ்வளவு பெரிய படுகொலைக்கும் இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான செயலுக்கும் என்ன வழிவகுத்தது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2019 ஆண்டு ஈஸ்டர் தினத்தன்று நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் தொடர்பு இருப்பதாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் அரசாங்கத்துடன் தொடர்புடைய சில நிறுவனங்களின் உயர்மட்ட பங்களிப்புடன் இடம்பெற்றுள்ளது என்பது தற்போது தெளிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த தாக்குதல் தொடர்பில் சந்தேகமுள்ள குழுக்கள் அந்த தாக்குதலுக்கு பின்னர் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தையும் கொண்டிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் அந்த தாக்குதல் தொடர்பான சாட்சியங்களை அளிக்கவும் மறைக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கடந்த 2 வாரங்களில் வெளிவந்த விசேட புதிய தகவல்கள் மூலம் ஈஸ்டர் தாக்குதலை வழிநடத்தியவர்களை வெளிப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் சங்கிலி அறுத்த குற்றச்சாட்டில் பெண் வேடமணிந்த ஆண் உள்ளிட்ட 2 ஆண்களும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணுவில் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் 20ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேர் திருவிழாவின் போது பக்தர்களின் சுமார் 4 பவுண்ட் சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளது. சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஆலய சூழலில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடிய 4 கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் களவுக்கு சென்ற இளைஞன் தாக்கியதில் 69 வயதுடைய மூதாட்டியொருவர் பலியாகியுள்ளார். இச்சம்பவம் நேற்றைய தினம் காலையில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த வீட்டில் 2 வயோதிப பெண்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஒருவர் நேற்று காலை தேவாலயத்திற்கு சென்றுள்ளார். இருவரும் தேவாலயத்திற்கு சென்றிருப்பார்கள் என்ற எண்ணத்தில் 20 வயதான அயல் வீட்டு இளைஞன் திருடுவதற்காக அங்கு சென்றுள்ளார். இந்நிலையில் குறித்த வயோதிப பெண் அந்த இளைஞனை கண்ட வேளை அந்த இளைஞன் கொட்டான் ஒன்றினால் குறித்த பெண்ணை தாக்கி கொலை செய்துள்ளார். தடயவியல் போலீசாருடன் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்ட பருத்தித்துறை போலீசார் குறித்த இளைஞனை கைது செய்துள்ளனர்.